அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 19, 2025 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். சென்னையில் 50 இடங்களில் தானியங்கி குடிநீர் இயந்திரங்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. காவல் கிணறு இஸ்ரோ மையத்தில் விகாஸ் என்ஜின் சோதனை வெற்றின்னு தெரிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி ஆராய்ச்சி செய்யும் ககன்யான் திட்டத்திற்கான ராக்கெட்டில் பொருத்தக்கூடிய விகாஸ் என்ஜின் சோதனை செவ்வாய்க்கிழமை வெற்றிகரமாக நடந்துள்ளதாக இஸ்ரோ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ககன்யான் திட்டத்தின்படி விண்கலத்தை 4 விஞ்ஞானிகளுடன் விண்வெளிக்கு அனுப்பி 400 கிலோமீட்டர் உயரத்தில் அதை நிலைநிறுத்தி ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்காக இஸ்ரோ மையம் பல்வேறு சோதனைகளை மேற்கொண்டு வருகிறது. விண்வெளிக்கு அனுப்புவதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள வீரர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றது பார்ப்போம். தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு. செய்யத்தக்க செயலை ஆராய்தலும் அதற்குரிய வழிகளை ஆராய்ந்து செய்தலும் துணிவாக கருத்தை சொல்லுதலும் வல்லவன் அமைச்சர்னு அமைச்சு அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆண்டுக்கு ரூபாய் 3000 செலுத்தி 200 முறை சுங்கச்சாவடியை கடக்கலாம். ஆகஸ்ட் 15 புதிய திட்டம் அறிமுகம்னு தெரிவிச்சிருக்காங்க. சரக்கு வாகனங்கள் அல்லாத பிற தனியார் வாகனங்களுக்கு ஃபாஸ்டாக் அடிப்படையில் ரூபாய் 3000 வருடாந்திர சுங்கச்சாவடி அதாவது டோல் கட்டணத்தில் பாஸ் திட்டத்தை சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15 முதல் மத்திய அரசு அறிமுகம் செய்ய உள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சுமன் சி சுக்லாவின் சர்வதேச விண்வெளி பயணம் 5வது முறையாக ஒத்திவைப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகள் யூபி, மகாராஷ்டிரம், குஜராத், மேற்குவங்கத்தில் அதிகம். கடந்த 30 ஆண்டுகளில் குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகள் விகிதம் இந்தியாவில் கணிசமாக குறைந்துள்ளது. எனினும் ஓராண்டுக்கு 42 லட்சம் குழந்தைகள் குறைந்த எடையுடன் பிறக்கின்றன. அதில் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத், மேற்குவங்கத்தில் அதிகம்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான நியூஸு. விஷ்ணுபுரம் சரவணனுக்கு பால புரஸ்கர், லட்சுமிகருக்கு யுவ புரஸ்கர் விருது சாகித்ய அகாடமி அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் எழுத்தாளர்கள் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு பால புரஸ்கர், லட்சுமிகருக்கு யுவ புரஸ்கர் விருதை சாகித்ய அகாடமி புதன்கிழமை அறிவித்தது. மத்திய கலாச்சாரத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் சாகித்ய அகாடமி சிறந்த இலக்கிய படைப்புகளுக்கு, அதாவது சாகித்ய அகாடமி எது கீழே செயல்பட்டு மத்திய கலாச்சாரத்துறை சிறந்த இலக்கிய படைப்பாளர்களுக்கு ஆண்டுதோறும் சாகித்ய அகாடமி விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. இந்த ஆண்டு 24 மொழிகள் வெளியான குழந்தைகளுக்கான சிறந்த இலக்கிய படைப்புகளில் பால சாகித்ய புரஸ்கர் விருதும் 35 வயதுக்குட்பட்ட இளம் எழுத்தாளர்களுக்கு யுவ புரஸ்கர் விருதும் வழங்கப்படுகிறது. ஸோ பால சாகித்ய புரஸ்கர்ன்றது குழந்தைகளுக்கான புத்தகம் எழுதியிருக்கு. யுவ புரஸ்கர் அப்படின்றது 35 வயதுக்குட்பட்ட இளம் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதையொட்டி 2025 ஆண்டுக்கான சாகித்ய யுவ மற்றும் பால புரஸ்கர் விருதுக்கான தகுதி பெறுவோரை தேர்வு செய்வதற்கான நிர்வாக குழு கூட்டம் அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழிக்கான பால புரஸ்கர் விருது ஒற்றை சிறகு மேலே அந்த புக்கு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓவியா. ஒற்றை சிறகு ஓவியா என்ற நாவலுக்காக ஓவியாவான்னு தெரில, ஓவியான்னு தான் நினைக்கிறேன். ஓவியர் அப்படின்றத சுருக்கி அவரை ஒரு ஓவியரை நம்ம ஓவியரே அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அவன் ஒரு ஓவியன், ஒரு ஒற்றை சிறகு ஓவியா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட பேர். இந்த நாவலுக்கு எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. புரஸ்கர் விருது கூத்தொன்று கூடிற்று என்ற சிறுகதை தொகுப்புக்காக மதுரையைச் சேர்ந்த எழுத்தாளர் லட்சுமிகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த விருது ஒரு செப்பு தகடு மற்றும் 50,000 ரொக்கப்பரிசை உள்ளடக்கியது. வெற்றியாளர்களுக்கு தில்லியில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் விருதுகள் வழங்கப்படும் என்று சாகித்ய அகாடமி குழு தெரிவித்ததுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேறு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.